Hi, we have been learning Carnatic music with the renowned Unnikrishnan Sir through Eduraga. Unni Sir's patience and sincerity, as well as his adaptability to the level and needs of the student, truly make his lessons unique. We especially admire his attention to detail and emphasis on the subtle nuances of Carnatic music. Overall, Unni Sir's top-notch guidance has truly helped us grow as singers. We would like to thank Eduraga for giving us this opportunity to learn with Unni Sir. Hi all, I am Sunita and I am learning light music through Manu sir past 2 years. When I joined Eduraga, my pitch was so low, and from mentoring Manu sir, it improved a lot. And I would like to thank Manu sir and Eduraga for this wonderful opportunity. Thank you. Hi, this is Dinesh Babu. I'm very happy to meet you through this video. I would like to share with you that I've been using Eduraga platform for the past year and a half. I'm the student of legendary playback singer Manu. Manu sir have helped me to understand the music in me and the nuances of singing a song with dynamics and feel to produce a playback singing quality. This has helped me to step up to the next level. I would highly recommend you to sign up Eduraga platform if you would like to take up your singing to the next level. Thank you. இஷிதா மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் ஹிமமாலினி. இன்று நம்ம ஸ்டார் உங்களோட நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டார் அண்ட் பியூட்டிஃபுல் டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். அவங்க வந்து நம்ம முன்னாடியே இன்னைக்கு வந்திருக்காங்க. மிஸ் ரவீனா, வெல்கம். எப்படி இருக்கீங்க ரவீனா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேங்க, சூப்பராக இருக்கேன். அண்ட் நம்ம ஊர்ல எப்படி போயிட்டு இருக்கு கொரோனா லாக்டவுன்லாம்? எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வெளியே தான் போயிட்டு இருக்காங்க. கொரோனா அது பாட்டுக்கு இருக்கு, நாங்களும் அது பாட்டுக்கு இருக்கோம். அதோட வாழ பழகிட்டீங்க. குட் குட் குட். அப்புறம் உங்களோட கேரியர்ல சின்ன வயசுலேயே நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் நிறைய டப்பிங், ஆக்சுவலாக நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட்டு நிறைய வந்து அந்த டப்பிங்கில் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டப்பிங்கை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அது ப்ரொஃபஷனலில் நீங்கள் நேசிக்கிறீங்க? ஏன்னா இப்போ வந்து அடுத்த கட்டத்தில் நீங்கள் ஆக்டர் ஆயிட்டீங்க. ஸோ இல்ல அது ஆர்டிஸ்ட் ஆனாலும் டப்பிங் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி தேர். அதாவது நான் ஸ்டாப் பண்ணவே போறது இல்ல. ஓகே, இது வந்து ஆக்சிடென்ட்லா நடந்த ஒரு விஷயம். ஈவன் தோ அம்மா டப்பிங் ஆர்டிஸ்ட், பாட்டி டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தாலுமே காலேஜ் டைம்ல எல்லாம் ஐ ஹேட் நோ ஐடியா. சின்ன வயசுல பேசியிருக்கேன், தட் இஸ் டிஃபரெண்ட். ஹீரோயின் வாய்ஸஸ்க்குன்னு பேசினதே அம்மா த்ரூவா கூட இல்லாம ஒரு சவுண்ட் இன்ஜினியர்ஸ் ரெஃபர் பண்ணி தான் சொல்லியிருந்தாங்க. ஸ்ரீஜாக்கா இந்த 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 ஏஜ் குரூப்ல இருக்கிற பொண்ணு தான் ஸ்ரீஜாக்காவோட பொண்ணு, ரவீனா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா சாட்டையில அதுதான் ஃபர்ஸ்ட் நான் பேசியிருந்தேன். ஸோ இட் ஹேப்பன்ட் ஆக்சிடென்ட்லி. காலேஜ் கட் அடிச்சுட்டு ஒரு நாள் டப்பிங் போனேன், தென் அது ரெகுலர் ஆயிடுச்சு.
So that is how it started. And போக I thought சரி okay நான் BBM தான் எடுத்தேன், பேங்கிங் தான் படிச்சேன். Okay. So but I had no idea to sit in the bank also. அது just ஒரு பேக்கப்காக சரி டிகிரி இருக்கணுமே, because அம்மா டிகிரி எடுத்தது கிடையாது. So she was insisting that I have to do it. இல்லனாலும் I'll have to. So அப்படி ஆக்சிடென்ட்ல நடந்த ஒரு விஷயம். சரி நல்லா வருது தேர்ட் ஜெனரேஷனா கண்டினியூ பண்ணலாம்னு I think passionate-ஆ மாறிடுச்சு இப்போ. ஓகே. லைக் நம்ம வந்து உங்களோட ஒரு கியூட்டான டப்பிங் வாய்ஸ்ல ஒரு சின்ன ஒரு டப்பிங் கொடுங்க. ஸோ தட் நம்ம வந்து அடுத்த கேள்வி கேட்கும்போது உங்களோட ரசிகர்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து ஒரு எந்துவா ஒரு டப்பிங் கொடுங்க பார்க்கலாம். ஓகே, டக்குன்னு கேட்டீங்க. உங்களுக்கு ஃபேவரட் வாய்ஸ் எதுவா இருந்தாலும், உங்களுக்கு பிடிச்ச டயலாக் whatever it is. Okay, இது கேட்டா probably everybody will remember. ஐன்ற படத்துல எமி ஜாக்சன் அவங்க லோக்கல் ஸ்லாங்ல பேசியிருப்பாங்க. I'll just say the first 2 lines of it. Okay. என்னப்பா லிங்கேசா, சும்மா வீடு கட்டி அடிச்சு தூள் கல்பிட்டு போல இருக்குது, எல்லாரும் நெஞ்சில மஞ்சா சோத்தியம் எடுத்துட்டியாமே மையாவா. ஸோ ஸ்வீட். இப்போ எல்லாரும் வந்து ஒரு ஃபார்ம்ல இருப்பாங்க, ஓ மை காட் அவங்களே நம்ம நேரடியாக இப்போ பார்க்குறோமேன்னு சொல்லிட்டு. எஸ் மேம், உங்கள் தாய் வந்து ஒரு லைக் உங்கள் அம்மா வந்து மிஸ்ஸஸ் ஸ்ரீஜா ரவி இஸ் லைக் பாப்புலர் டப்பிங் ஆர்டிஸ்ட் இல்லையா? 1000க்கும் மேலே படங்கள் பண்ணியிருக்காங்க, வெவ்வேறு மொழிகளில் பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அட்வைஸ் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இருக்கிற ஃபீல்டில் அவங்க அட்வைஸ்னா, நீங்கள் அவங்களோட அட்வைஸில் நிறைய கொடுத்துருப்பாங்க அம்மானா, அதில் நீங்கள் எதை எடுத்துப்பீங்க? டப்பிங்னு வரும்போது நிறைய பேஷன்ஸ் இருக்கணும், டாலரன்ஸ் இருக்கணும். பிகாஸ் சம்டைம்ஸ் டைரக்டர் உட்கார மாட்டாங்க. சம்டைம்ஸ் பெரிய பெரிய படங்களுக்கு போகும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. பிகாஸ் டைரக்டர்ஸ் வில் பி பிஸி வித் அதர் எடிட்டிங், டிஐ, அது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபுல்லி எக்யூப்டா இருக்க மாட்டாங்க சம்டைம்ஸ். ஸோ யூ வில் ஹேவ் டு லுக் இன் டு த கேரக்டர், அவங்க என்ன ஸ்கிரிப்ட் எப்படி போகுது, கதை எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம பொறுமையா உட்காந்து வீல் ஹேவ் டு அனலைஸ். ஆர் சம்டைம்ஸ் அவங்க சொல்றது நம்மளால பண்ண முடியாம இருக்கலாம். ஸோ யூ வில் ஹேவ் டு கீப் ட்ரைங். அண்ட் நம்ம பர்சனல் இஷ்யூஸ் இல்ல வீட்ல ஏதாவது பிரச்சனை ஆர் எனி அதர் ப்ராப்ளம்ஸ் இன் மை ஹெட், ஐ கேனாட் டேக் இட் டு த ஸ்டுடியோ. பிகாஸ் நம்ம வந்து வேற ஒரு சோலா வேற ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுக்க போறோம், அதுதான் தியேட்டர்ல கேட்க போகுது. ஸோ யூ ஹேவ் டு மீன் எவ்ரி சிங்கிள் வேர்ட். அது ஹாப்பியா இருந்த சீனா இருந்தாலும் சரி, சேட் சீனா இருந்தாலும், வாட் எவர் இட் இஸ், யூ வில் ஹேவ் டு மீன் ஃப்ரம் யுவர் ஹார்ட். அப்பதான் அது ஆடியன்ஸ்க்கு வீட்டுக்கு போகும்போது அது மட்டும் தான் கேட்கும். விஷுவலி நம்ம we wouldn't visualize the scenes of it. Human brain cannot do that. So audio மட்டும் தான், அது டயலாக்ஸ் எப்பவுமே கேட்டுட்டே இருக்கும் மைண்ட்ல. So this is very very important. நம்ம எப்படி சொல்றது, டப்பிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் தென் சோல்ஃபுல்லி அது ஒரு பண்ண வேண்டிய விஷயம். So that's the advice she always gives. That's nice. அகெயின் பேக், உங்கள் அம்மா வந்து நிறைய ஆக்டர்ஸ்க்கு டப்பிங் பண்ணியிருக்காங்க, அதில் உங்களுக்கு ஃபேவரட்னு சொல்லணும்னா நீங்கள் எதை சொல்வீங்க? ஆக்சுவலி ஷாலினிக்கு பேசுனது ரொம்ப பிடிக்கும். ஷாலினி மேம்க்கு வந்து அலைப்பா இதை தவிர ஐ திங்க் எல்லா படமும் அவங்க தான் பேசியிருக்காங்க, மலையாளம் தமிழ் ரெண்டுமே. அண்ட் தென் சுவலக்ஷ்மி மேம்க்கு பேசுனது பிடிக்கும். ஓகே. அண்ட் தென் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அனுஷ்காக்கு பாகுபலி மலையாளம்ல பேசியிருந்தாங்க. ஓகே, that was brilliant. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி நிறைய படம். அண்ட் நயன்தாராக்கு வந்து மலையாளம்ல அவங்க ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து மனசு நக்கரையில இருந்து பாடி கார்டு வரைக்கும் அம்மா தான் பேசிட்டு இருந்தாங்க. Wow. Okay. All that. And then மார்கர் த ராஸ்கல்ல இருந்து நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் for the same நயன்தாரா. So I had to carry that. ஓகே ஓகே. எப்படி உங்களோட அம்மா அவங்க பண்றதுக்கும் நீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்களா? இல்ல நீங்க வந்து as like கிளியரா உங்களோட ஒர்க்கை நீங்க உங்க பார்ட்டுக்கு கொடுத்தது பெஸ்டா பண்ணிட்டு இருக்கீங்களா? I'm trying to do my best. Differences என்னன்னா லைக் டெக்னிக்கல் டிஃபரன்சஸ் நிறையவே இருக்கும். அந்த டைம்ல வந்து ஒரு சீன்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே நின்று பேசணும். They won't punch and they won't cut and take it. At a time, so combination artist, ஹீரோஸும் இருப்பாங்க. மம்முட்டி சார் படம்னா மம்முட்டி சார் இருப்பாரு, இல்ல இங்கே சூர்யா சார் இருப்பாங்க, இல்ல விஜய் சாரோட காம்பினேஷன். At a time they used to dub. That used to be fun, but at the same time அந்த சீன்ல என்ன டயலாக்ஸ் இருக்கோ ஃபுல்லா பை ஹார்ட் பண்ணும்.
ஒரு ஓ! ஒரு பாஸ் இருந்தாலும், ஒரு அழுகை இருந்தாலும், ஒரு மூச்சு காத்து இருந்தாலும், அந்த இடத்துல யூ வில் ஹேவ் டு பாஸ் அண்ட் யூ வில் ஹேவ் டு மெமரைஸ் தி என்டையர் திங். தட் இஸ் டெக்னிக்கலி வெரி டிஃபிகல்ட். என்னாலலாம் அது யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து அது பன் சிஸ்டம் வந்துருச்சு. தனியாவே நின்று பேசலாம். எனிவேர் எனி டைம் யூ கேன் பிரேக் அண்ட் டேக். So ஓகே. that's a very big advantage. This disadvantage is that we don't get to meet the stars. ஸோ So yeah. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. உங்களோட டப்பிங் அப்பார்ட் ஃப்ரம் டப்பிங் ஆக்டிங் எப்படி அந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க ஆக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலா எனக்கு தோணல. நிறைய டப்பிங் போகும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவோம்ல. ஸோ சம்டைம்ஸ் தே ஆஸ்க் மீ, தமிழ் பேசுற பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, ஸோ வை கான்ட் யூ டூ இட் அப்படின்னு கேட்டாங்க. பட் தென் ஐ வாஸ் வெரி ஷை. லைக் எப்படி சொல்றது, டப்பிங் டைம்ல இருந்தாலுமே ஐ வுடன்ட் allow anybody inside unless and until senior directors இருந்து இல்ல if they insist that they want to sit next to me, then it is different. I cannot say no. So otherwise assistant directors யாருமே என் கூட உள்ள உட்கார மாட்டாங்க, யாருமே என்ன பார்க்கவும் கூடாது. I'll be like closed அந்த மாதிரி. So I was very conscious. So camera முன்னாடி போய் அப்படி பண்ண முடியாதுல்ல. There'll be hundreds of people around. You'll have to express and emote. Dialogues இல்லனாலும் you'll have to express. Yeah. So then I thought, okay, offers வரும்போது சரி எல்லாருக்குமே வேண்டாம்னு சொல்லிட்டே இருந்தா it won't be nice. And Yeah. then so Bombay போயிட்டு I did a 3 months diploma course actor preparesல அனுப்பும் கேர் சரோட ஸ்கூல்ல. ஓகே. So then அந்த fear and the consciousnessலாம் கொஞ்சம் difference இருந்தது. So then I took on my first movie. So அது வந்து ஒரு இன்டர்வியூல பார்த்துட்டு அந்த டைரக்டர் ஒரு போட்டோ கட் ஒன்னு பார்த்திருந்தாரு. ஓகே. இது பொண்ணு ஃப்ரெஷ் ஃபேஸா இருக்கு, we'll try with her அப்படின்னு சொல்லிட்டு தான் that happened. Wow. Then அப்படியே gradually started. தட்ஸ் ஆசம். ஆக்சுவலா உங்க படம் வந்து காவல்துறை உங்கள் நண்பன் இஸ் லைக் வெல் அப்ரிஷியேட்டட் உங்களோட கேரியர்ல. உங்க வியூவர்ஸ்க்கு இப்போ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அந்த படத்துல வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் ஃபியூ வேர்ட்ஸ் கேன் யூ ப்ளீஸ் ஷேர்? Definitely. இந்த படம் வந்து எப்படி சொல்றது, we shot in 2018 ம்ஹும். and 2018 வந்துட்டு 19 ஆக்சுவலா ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் தென் இட் கெப்ட் ஸ்கிப்பிங். அண்ட் 2020ல மார்ச்ல ரிலீஸ் ஆக வேண்டிய படம் கரெக்டா லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ ஆஃப்டர் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சிஸ்டர்ஸ் ஆமா. வெரி ஸ்மால் மூவி, ஒரு ஸ்டார் காஸ்ட் இல்லாத படம். ஆமா. பட் we have stuck to the content. கமர்ஷியலா எந்த எலிமெண்ட்டும் இல்லாம ரியாலிட்டி பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம், போலீஸ் புரூட்டாலிட்டி பத்தி பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம். ஸோ தட் கேன் பி யூனிவர்சலி கனெக்டட் எனிவேர் அண்ட் எவ்ரிவேர். அந்த பர்டிகுலர் ஜானர், அந்த ஒரு பர்டிகுலர் தீம் ஆஃப் இட் எல்லா ஊர்லயும் நடக்கிற விஷயம் தான், யூஎஸ்ன்னு இல்லாம ஒரு எனிவேர் திஸ் இஸ் வெரி ரெகுலர். ஸோ ஈஸியா ஒரு பப்ளிக்கால கனெக்ட் பண்ண முடியிற ஒரு படம். அண்ட் ஆஃப்டர் லாங் ஸ்ட்ரகிள் இப்போ தியேட்டர்ஸ்க்கு வந்திருக்கு. நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு ஆக்சுவலா, மோர் தென் எக்ஸ்பெக்டட். மீடியா சைட்ல இருந்தும் பிரஸ் சைட்ல இருந்தும் டைரக்டர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்ட் கிரவுட் புல்லுமே ஒரு ஒரு தியேட்டர் ஓபன் பண்ணி ஒரு ஐ திங்க் திஸ் இஸ் தி தேர்ட் மூவி இங்க தமிழ்நாட்டுல. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பீப்புள் ஆர் கமிங் இன்சைட் தி தியேட்டர். ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். அண்ட் படம் பத்தி எப்படி சொல்லணும், அது வந்து ஒரு இட்ஸ் a very honest movie, very honest movie. நாங்க எதுவுமே எலிமெண்ட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாம உண்மையா காமிச்சிருக்கோம். So there's so much of hard work behind this movie and it should get its own success. நிறைய மொழிகள்ல வந்து டப்பிங் பண்ணிருக்கீங்க. எந்த மொழி வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா லைக் ரொம்ப Definitely Tamil தான் எனக்கு கம்ஃபர்டபிள். ஈவன் மை மதர் டங் இஸ் மலையாளம். அம்மா அப்பா மலையாளிஸ் அண்ட் நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில தான். ஓகே. ஸோ வீட்ல மட்டும் ஐ டாக் இன் மலையாளம். அதனால அந்த எப்படி சொல்றது, போத் ஆஃப் தெம் ஆர் ஃப்ரம் மலபார் சைட், நார்த் பார்ட் ஆஃப் கேரளா. ஸோ அந்த ஸ்லாங் வில் பி a little different compared to the normal cinema மலையாளம். அதனால எனக்கு கொஞ்சம் அது கஷ்டமா இருக்கும். லைக் வீட்ல பேசுற ஸ்லாங் டக்குன்னு ஸ்டுடியோஸ்ல போகும்போது அது வந்துடும். அதர்வைஸ் எனக்கு கம்ஃபர்டபுள்னா தமிழ். and I can manage a little bit of Telugu also. Script கொடுத்து I can. That's nice. So like சூப்பர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஃபர்ஸ்ட் நீங்க மீட் பண்ண பற்றி ஒரு few words ஷேர் பண்ண முடியுமா? I think first I meet பண்ணது சின்ன வயசுல, that I don't remember. After that I met in 2017 I guess. Okay. So that happened எப்படி சொல்றது, ஒரு 2 days 3 days முன்னாடி I just tried it because என்னோட அங்கிளுக்கு அம்மாவோட younger brother ஜோதிஷ்ன்னு சொல்லிட்டு அவர் UAE ல இருக்காரு. So he comes down pretty often to Chennai. Okay. So
அந்த டைம்ல ஹி வாஸ் சேயிங் நம்ம சின்ன வயசுல பார்த்தது அவரை, நம்ம அதுக்கப்புறம் போய் பார்க்கவே இல்லை, ஜஸ்ட் ட்ரை நோ அப்படின்னாரு. ஸோ தென் ஐ செட் ஓகே ஐல் கிவ் இட் a ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காரு, வினோத் அண்ணான்னு சொல்லிட்டு, இஸ் த ஒன் ஹூ அரேஞ்ச் ஃபார் இட். அண்ட் அவர் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு தென் தே செட் இந்த மாதிரி காலையில அவர் வர சொல்லியிருக்காரு, ஒரு 7 o'clockலாம் வந்துருங்க அப்படின்னாரு. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் அட் ஆல். அண்ட் தென் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போன உடனே it was a very warm welcome, and he came in ஒரு white dress போட்டுட்டு he came in walking, and that moment was like avlo positivity was there around that entire room, and we are all crazy big fans already. So our பார்த்த உடனே it was like we didn't know what to talk, and then அந்த சின்ன வயசு போட்டோ எல்லாம் காமிச்சோம், இதுதான் அங்கிள் அப்படின்னு. அவர் பார்த்துட்டு இதுதான் நீங்களா இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சா அப்படின்லாம் பார்த்தாரு. ஸோ நான் சின்ன வயசுல இருக்கிற போட்டோ பார்த்துட்டு சேம் திங், இந்த குட்டி பொண்ணு தான் நீ அப்படின்லாம் கேட்டாரு. ஸோ இட் இஸ் வெரி வெரி நைஸ். அந்த மொமெண்ட் இஸ் லைக் அன்ஃபர்கெட்டபிள். அந்த ஆட்டோகிராஃப்லாம் எழுதி கொடுத்தாரு. தென் ஐ ஸ்போக் டு ஹிம். ஐ செட் அப்போ 2.1 நான் ஒர்க் பண்ணல ஆக்சுவலா, அந்த டைம்ல கன்ஃபார்ம் ஆகல. ஸோ ஏமி ஜாக்சனுக்கு ஐல நான் தான் பேசியிருந்தேன். ஸோ மோஸ்ட் லைக்லி சங்கர் சார் படம்னால ஐ திங்க் ஐல் பி லக்கி டு ஒர்க் இன் யோர் மூவி ஆல்சோ சார் அப்படின்னு. விச் வாஸ் யூ, தட் இஸ் நைஸ் அப்படின்னாரு. ஓகே தேங்க்யூ அப்படிங்க. That is really like gifted தான் உங்களுக்கு. Definitely. He's so humble, very very humble. I really don't know whether anybody else would, you know, hug and click a picture like that, or some people do, but எப்படி சொல்றது, நம்ம ஊர்ல நான் அவ்வளோ பார்த்தது கிடையாது. But he was very warm, very welcoming, ரொம்ப 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 down to earth. Awesome. ஆக்சுவலாக நம்ம ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் பற்றி பேசிட்டோம். அண்ட் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர் வந்து ஐ படத்துக்காக நிறைய உங்களை பாராட்டியிருக்காரு இல்லையா? அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா. அது another unforgettable moment. அது because that's when we learn when we meet such people, no, they're being so humble. Maybe that is why like அவங்க இன்னும் வளர்ந்துட்டே இருக்காங்க. ஒரு ஃபீல் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கே வந்துரும். We can learn that from them. So that happened in Bombay actually. ஐயோட ஹிந்தி ஆடியோ லான்ச்க்கு நான் பாம்பேல படிச்சுட்டு இருந்தேன்ல, அந்த 3 months சொல்லியிருந்தேன். So that's when this audio launch happened. So டீம் இருக்காங்கன்னு சொன்ன உடனே நான் they invited me also because I couldn't join the Tamil audio launch. அதனால அங்க போயிருக்கும் போது I met Shankar sir and Vikram sir and Rahman sir, 3 பேருமே இருந்தாங்க. 3 பேருமே இருக்கும்போது Shankar sir was the one who introduced me to Rahman sir. He said ஸ்ரீஜாவோட பொண்ணு தான் ஜென்டில்மேன் டைம்ல பேசியிருக்காங்க, உங்களுக்கு அவருக்கு ஜிங்கிள்ஸ் நிறைய அம்மா வந்து பேசி கொடுத்துருக்காங்க ரஹ்மான் சருக்கு. ஸோ ரவீனா இவதான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. Then Rahman sir was like, yes, oh yeah, it was you, it was very nice, I heard during the BGM score அப்படின்னாரு. Okay, thank you. அதுவே it was nice, it was apt for her அப்படின்னு சொல்லும் போதே it is a very big compliment for me because அந்த படம் எப்படி சொல்றது, ஒரு more than 100 people or something they had taken a voice test. US ல இருந்தெல்லாம் அபிராமி மேம்லாம் வர வச்சு எடுத்த ஒரு படம் அது. because she is a foreigner and அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் செட் ஆகணும் அப்படின்றது, it shouldn't look artificial also. It should look aesthetic-ஆ இருக்கணும்ன்றதுனால they kept trying and finally mine was selected என்ற போது it was a very very big deal for me. It's like a very great actually. Thank you so much for sharing அந்த இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்டை. அண்ட் டப்பிங் அண்ட் ஆக்டிங் எடுத்தா எதை வந்து முதல்ல வந்து தேர்ந்தெடுப்பீங்க? லைக் அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்கள் கேரியரை மைக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஆன் ஸ்க்ரீனில் வந்திருக்கீங்க. அப்போ வந்து எது மிகவும் சிறப்பாக இருக்குன்னு நினைப்பீங்க, நான் டப்பிங் ஆர் ஆக்டிங்?
ஐ திங்க் ரெண்டுத்துக்குமே ரெண்டு எப்படி சொல்றது, அஃப்கோர்ஸ் எக்ஸ்போஷர் ஜாஸ்தினா ஆக்டிங்ல தான், அது எல்லாருக்குமே தெரிய வரும். டப்பிங்ன்றது இட்ஸ் பிஹைண்ட் த ஸ்கிரீன், ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபிளாஸ் இருக்கு. பட் தென் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஆர்ட். அது வேல்யூ இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பிகாஸ் ஓன் வாய்ஸ் பேசுறவங்க இருக்காங்க, பட் தென் மெஜாரிட்டி ஆஃப் தெம் டோன்ட் டூ தட் பிகாஸ் இட்ஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் திங். பைலட் ட்ராக் கேட்கும் போதே ஜட்மெண்ட் வந்துடும் டைரக்டருக்கு, இல்ல அவங்களால பேச முடியாது. பிகாஸ் எமோஷன்ஸ் த்ரூ வாய்ஸ் இஸ் another art and on face is a completely different art. ஸோ எப்படி சொல்றது, அது எது சிறந்ததுன்னு கேட்டா ஐ டோன்ட் நோ ஹவ் டு ஆன்சர் தட். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு ஈக்குவலி போத் ஆர் இம்பார்ட்டன்ட் ரைட் நவ். பிகாஸ் ஆக்டிங்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுல கிடைக்கிற அப்ரிசியேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் யூ கெட் இன் டப்பிங். அண்ட் பேலன்ஸ் பண்றதுமே டப்பிங்னு வரும்போது only a mic is going to be there, a screen is going to be there, dialogues இருக்கு, ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குன்னா you'll have to portray through your voice. Otherwise acting னு வரும்போது entire thing is there, you'll have to give your 100% commitment. And அங்க கொஞ்சம் சின்னதா ஏதாவது சொதப்பினா ஓகே டப்பிங்ல we can manage-ன்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் எப்பவுமே. ஸோ both are like two of my eyes-ன்ற மாதிரி தான் ரைட் நவ் ஐ அம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக ஒரு ஹீரோயினா உங்கள் வாய்ஸ் வந்து யாருக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க மலையாளத்தில் வந்து நயன்தாரா அண்ட் இது மாதிரிலாம். பட் ஒரு ஹீரோயினா உங்கள் வாய்ஸ் யாருக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? எமி ஜாக்சன் ஆர் சமந்தா ஆர் கேத்ரின் ஆர் ரெஜினா ஆர் மலையாளமில் நயன்தாரா, யாருக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக சூட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு சொன்னா எனக்கு பை ஹார்ட் ஐ வுட் ஃபீல் ஐ லைக் வாட் ஐ டிட் இன் மடோனா செபாஸ்டியன்ஸ் காதலும் கடந்து போகும். அது நிறைய பேரு கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் ஐ படத்துக்கு வந்து ஆர் சரி ஆர் எமியோட எந்த படத்துக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். லைக் இட் வாஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தெம். பட் திஸ் ஒன் வாஸ் ஜெல் ஆகி அப்படியே கரெக்டா இருந்தது அப்படின்னு மடோனாக்கும் ரொம்ப பிடிச்சு போய் தான் அவங்களும் சொன்னாங்க. ஸோ ஸோ இட் வாஸ் சம்திங் லைக் அந்த கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மடோனா அந்த காதலும் கடந்து போகும் படத்துல இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் த மூவிஸ் ஐவ் டன். லைக் 84 மூவிஸ் பண்ணிருக்கேன்னா அந்த ஒரு கேரக்டர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ரொம்ப சர்காஸ்டிக்கா, ரொம்ப சட்டிலா, ஒரு 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 இன்ச் கூட மேல போகாம டு த பாயிண்ட் ஷி வுட் ஹவ் எக்ஸ்பிரஸ்ட். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்ண ஒரு படம் அது. அதர்வைஸ் தட் இஸ் மை டாப் மோஸ்ட் ஃபேவரட். அதர்வைஸ் நயன்தாரா மேமா இருந்தாலும் சரி, இல்லை எமி ஆர் ஆல் தீஸ் ஆக்டர்ஸ் எப்படி சொல்றது, we go through a process called voice test. See there are like அம்மா டப் பண்ற டைம்ல ஒரு 10 பேர் தான் ஹீரோயின் வாய்ஸஸ்க்கே இருந்திருக்காங்க. Like only 10 of them will be there, there will be 100 movies equally. எல்லாருக்கும் கரெக்டா போகும். Directors will be sure of whom they want. But right now there are like 30-35 voices just for heroines. So everybody goes through a voice test ன்ற ஒரு process இருக்கும். ஒரு குட்டி சீன் போடுவாங்க, ஒரு ஆர்டிஸ்ட வந்து பேச வைப்பாங்க. There will be 30 voices and from that director has to pick one. So அதுல நம்ம 30 பேர்ல ஒருத்தரா நம்ம பிக் ஆவறோம்னா okay, that is a big thing for us. So ஒரு படமும் நான் விட்டு கொடுக்காம I would say that அவங்க பிக் பண்ற choices கரெக்டா இருக்குன்னு என்ன பிக் பண்ணும்போது I think I'll be very happy about it. Because இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கு it is really tough. Yes, to get through it. அது அப்படியே வந்து அந்த படத்துல இருந்து ஒரு சிறிய டயலாக் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்கன்னா it will be more. அது it needs a combination actually. Okay. But then ட்ரெய்லர்ல வர ஒரு குட்டி பிட் ஒன்று இருக்கும். லைக் விஜய் சேதுபதி சார் வந்து அடி வாங்கிட்டு வருவாரு. and then she'll be like சார் நீங்க உண்மையிலேயே ரவுடியா? And then Sedu will be like ஏன் டவுட்டா அப்படின்னு கேட்பாரு. And then இல்ல எப்பவுமே உங்க முகத்துல தான் காயமா இருக்கு. And then he'll be like இல்ல ரவுடினா அடி வாங்குவோம் செய்யணும், கொடுக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாரு. Then she'll be like நீங்க கொஞ்சம் நிறைய வாங்குவீங்களோ அப்படின்னு கேட்பாங்க. அது நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பட் இன்னைக்கு அந்த இன்டர்வியூ மூலமா வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ தெரியும் இல்லையா, நீங்க தான் வந்து அந்த பேக் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் அவ்வளோ அழகாக வாய்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் டப்பிங்கை தவிர்த்து ஒரு பியூட்டிஃபுல்லான சிங்கரும் நாங்கள் கேள்விப்பட்டோம். அண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ட்ரை கால் எடுத்து வைக்கல. எங்களுக்காக very nervous when it comes to singing, very very nervous.
ம்ஹ்ம். எப்படி சொல்றது, ஒரு ஒரு டப்பிங் டைம்ல கூட ஒரு ஹீரோயின் சம்டைம்ஸ் தேல் ஹம் ஆர் சிங் இல்ல. ம். ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் வந்தாலே அல்பிலிக் இது லாஸ்டா எடுத்துக்கலாம் ப்ளீஸ். நான் அது தனியா யாருமே இல்லாத டைம்ல தட் இஸ் வென் யூ ரியலைஸ் ஓகே யூ ஆர் கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட் அண்ட் யூ வில் ஹேவ் டு சிங் அப்படின்னு வரும்போது அல்பிலிக் வெரி நர்வஸ் அபவுட் இட். அது ஏன்னே தெரியல, இன்னி வரைக்கும் அது மாறவே மாட்டேங்குது. இப்போ பாட முடியுங்களா உங்களால? ஐசோலேட் ஆகலையா? ரைட் நோ இட்ஸ் செல்ஃப் ஐ நோ நம்ம 2 பேர் தான் இருக்கோம். வெரி நர்வஸ் அபவுட் இட். ரொம்ப நர்வஸ் ஆயிடுவேன். ஓகே. நோ ப்ராப்ளம். ஸோ இனி வரும் டப்பிங் ஆர்டிஸ்ட் கலைஞர்களுக்கு நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ஐ மீன் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். இப்போ இனி வரும் கலைஞர்களுக்கு நீங்கள் சொல்லணும்னா என்ன அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க ரிகார்டிங் த டப்பிங்? அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ட் இல்லை. ஜஸ்ட் 84 மூவிஸ் ஓல்ட். இப்போவுமே எனக்கு ஆனஸ்டா சொல்லணும்னா ஒரு படமும் இட் இஸ் a difficult டாஸ்க். பிகாஸ் நம்ம ப்ரீவியஸ் படத்துல பண்ணது இதுல இருக்காது. கேரக்டர் வைஸ் மேபி அது இருக்கலாம், பட் ஈச் டயலாக் ஆர் ஈச் மாடுலேஷன் இஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட். அது கம்பேரிசன்ஸ் இல்லாம தான் நம்ம பண்ணணும். அந்த படத்துல இருக்கிற மாதிரி இந்த படத்துல இருக்குன்னு சொன்னா then we fail there. ஆமாம். So you have to keep yourself fresh. You have to observe a lot of things. எப்படி சொல்றது, படங்கள் நிறைய பாக்குறது அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதர்வைஸ் நம்ம ரியல் லைஃப்ல நம்ம பேசுவோம்ல, ரியல் லைஃப்ல வி எக்ஸ்பீரியன்ஸ் a lot of things. நிறைய பேர் வேற வேற மாடுலேஷன்ல பேசுவாங்க. we have to keep our mind always alert. நிறைய we'll have to observe. அது அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க. லைக் ஒரு 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 வயசான ஒரு பாட்டி பேசுறதோ இல்ல ஒரு சின்ன குழந்தை பேசுறதோ, there are a lot of differences in age group, the way they talk, ஒரு கல்ச்சர் டிஃபரன்ஸ் இருக்கும். So you'll have to observe a lot, keep everything in mind. And அது 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 வந்து எங்க யூஸ் ஆகும் எப்போ யூஸ் ஆகும் தெரியாது. அது அது கண்டிப்பா யூஸ் ஆகும், someday it will be very useful. So you'll have to keep your mind alert and வாய்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அது அது எங்க கிட்ட கேட்டா we are very very bad about it. because ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட ஒரு 2-3 ஐஸ்கிரீம் இல்லாம we will not come back. So we usually don't give tips on that because we don't follow anything. Otherwise dubbing timeல மட்டும் இந்த ஒரு கொஞ்சம் hot water we drink because ஒரு அடற சீனோ இல்ல கத்துற சீனோ இருந்ததுன்னா லைட்டா கொஞ்சம் கிராக் ஆகும். So அது ஒரு வார்மா இருக்கிறதுக்கு we'll have coffee or tea, something hot. Okay. Otherwise observe பண்ணணும் நிறைய. ஈஸியஸ்ட் வே டு டூ ரைட் நவ் இஸ் அந்த டைம்ல இந்த யூடியூப் இதுவெல்லாம் எதுவுமே கிடையாது அம்மா டைம்ல. ரைட் நவ் தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் டு டூ. லைக் டப் ஸ்மாஷ் இருக்கு, டிக்டாக் இருக்கு, யூடியூப்ல சில வீடியோஸ் வரும், அதை பார்த்து அப்சர்வ் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் மியூட் இட் அண்ட் ட்ரை டாக்கிங் ஆன் தட். ஸோ தட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஹெல்ப் அ லாட். தேங்க் யூ ஃபார் த டிப்ஸ். ஆக்சுவலி உங்களோட சக்ஸஸை வந்து பகிர்ந்துக்கணும்னா லைக் யாரை வந்து அதை வந்து டெடிகேட் பண்ணுவீங்க? பிகாஸ் நம்ம ஒரு துறையில் அச்சீவ் பண்ணுறோம்னா நம்மளோட ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே முடியாது. ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும். அதனால வந்து என்னோட சக்ஸஸை நான் வந்து அம்மாவுக்கு தான் நான் கொடுக்குறேன்றத சொல்லாதீங்க. நம்ம ஃபேமிலி ஃபுல்லாகவே அவுட் ஆஃப் தட் உங்களோட வெல் விஷஸ் யாரா இருக்காங்களா? Mom and dad, and like I said before, definitely to all the directors who had trust in me and எப்படி லைக் இந்த ஒர்க்கை நம்பி ஒரு ஒரு அது பெரிய படம் சின்ன படம்னு பார்க்காம they appreciate what we do, they accept what we do. கரெக்ஷன்ஸ் இருந்தா அது அஃப்கோர்ஸ் நம்ம பண்ணணும். அண்ட் நம்பி ஒரு வேலையை கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அது இப்போ லைட்டா மாறிட்டு வருது. பிகாஸ் சின்ன வயசுல இருந்தே இவங்க எல்லாருமே என்ன பாத்துட்டு இருக்காங்க. ஸ்டுடியோஸ்க்கு நான் சும்மா போவேன், அம்மா கூட போவேன். ஸோ தே ஆல் ஹேவ் திஸ் ஸ்ரீஜா பொண்ணா சின்ன பொண்ணாச்சே, அது ரொம்ப குட்டி. தே டோன்ட் ரியலைஸ் தட் ஐம் 25 எனிமோர். ஸோ அது வந்து எல்லாருமே இப்படி அந்த காலேஜ் தானே படிச்சுட்டு இருக்கா அப்படின்னா ஸ்டில் தே திங்க். ஸோ அது இப்போ லைட்டா மாறிட்டு வருது. இல்ல அவ இவ்வளவு படம் பேச ஆரம்பிச்சிட்டா, ஸோ அந்த ஒரு நம்பிக்கை வருது. ஸோ ஐ ஷுட் தேங்க் எவ்ரிபடி, ஆல் மை வெல் விஷர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் ஒரு படம் ரிலீஸ் அப்போ தே ஆல்சோ ஷேர், தே வாட்ச், தே கிவ் தியர் ஆனஸ்ட் கமெண்ட்ஸ். நல்லா இல்லைன்னா இந்த போர்ஷன் நல்லா இல்லை, இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல் த பீப்புள் அரவுண்ட் மீ. அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸ் ரைட் நவ் பழைய மாதிரி கிடையாது. இப்போ ட்விட்டர், ஃபேஸ்புக் இதெல்லாம் இருக்கு. they are waiting to watch credits பார்த்துட்டு அது பேர் யாருன்னு பார்த்துட்டு சர்ச் பண்ணி they are messaging. அதெல்லாம் அம்மாக்கெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம். So she is also happy about it right now. And all these people media support, of course, media. ஆக்சுவலா இப்போ புது ப்ராஜெக்ட்ஸ் என்ன, ஏதாவது உங்களோட நியூ ப்ராஜெக்ட்ஸ் பத்தி ஷேர் பண்றீங்களா? இல்ல இப்போ காவல்துறை உங்கள் நண்பன் ரிலீஸ் ஆயிருக்கு.
ஓகே. ஐ திங்க் ஆன்லைன் ஓடிடி வரும்போது யூ ஆல் கேன் வாட்ச். அங்க தியேட்டர்ஸ் எப்படின்னு தெரியல. ஸோ அதர்வைஸ் ராக்கின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், வசந்த் ரவி ஹீரோ அண்ட் அருண் மாதேஸ்வர் இஸ் த டைரக்டர். ஆமா. அதுல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். லைக் we have Vasant in the movie. நான் இருக்கேன், பாரத் ராஜா சார் இருக்காரு, ரோஹிணி மேம் இருக்காங்க. ஓ So ஓகே. it's a huge thing. And அதுக்கப்புறம் வட்டார வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு படம், தட் இஸ் சந்தோஷ் ஹீரோ. he did டூலெட்னு ஒரு படம் வந்திருந்தது. ஸோ அது வந்து it won the national award and so many other festival awards. ஸோ அவரோட அடுத்த படம். ஓகே. And ஆக்டிங்ல இது 2 தான். otherwise I have to start listening to new scripts. And டப்பிங்ல வந்து இப்போ ராங்கின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் த்ரிஷாக்கு. ஓகே. And then for Master Malavika. ம். And then three other movies I've done. ஓகே. பேர் ஞாபகம் because இதெல்லாம் லாக்டவுனுக்கு முன்னாடி பண்ணதா. So டக்குனு பேர் லாக்டவுன்ல வந்து நம்மளே லாக் ஆயிட்டோம் ஆக்சுவலா. we can't even remember anything actually. yeah actually very beautiful interview actually. ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா ஒரு கிறிஸ்ப் அண்ட் கிளியரான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. அண்ட் லைக் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே உங்களது அழகா வெற்றி அடையணும். இஷிதா மீடியா சார்பாக உங்களோட வாழ்த்துக்கள் அண்ட் வணக்கங்கள். அண்ட் Thank you so much. Thank you. தேங்க்யூ. நீங்களும் வந்து இஷிதா மீடியாக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? Be safe. இப்போ முக்கியமா அதுதான் சொல்லணும். எல்லாரும் அங்க வேற ரொம்ப அதிகமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ எல்லாரும் சேஃபா இருங்க, மாஸ்க் எல்லாம் யூஸ் பண்ணுங்க, சானிடைசர்ஸ், கீப் யூர் செல்ஃப் லைக் அட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹியூமன்ஸ். ஸோ அதர்வைஸ் எப்படி சொல்றது, லைக் இது எல்லாம் இருந்தாலும் லைஃப்ல வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இது எல்லாமே முக்கியம். ஸோ யூ ஹாவ் டு கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி. And I think cinema is one of the best ways to keep yourself happy. Yeah. And எல்லாரும் சேஃபா இருங்க. Yeah. என் படம் அங்க ரிலீஸ் ஆச்சுன்னா பாருங்க கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா அதை நீங்க இஷிதா மீடியா நேயர்களுக்கும் சொல்லிடுங்க. so that everybody will watch. Yeah. and So, இஷிதா டிவி வியூவர்ஸ் அண்ட் எல்லாருமே காவல்துறை உங்கள் நண்பன் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த டைம்ல அங்க ரிலீஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. இல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல we are trying to give in actually. So please do support us. It's a very beautiful movie. ரியாலிட்டி பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம். And otherwise keep supporting dubbing artists. எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு உங்களோட சப்போர்ட் தான் மோஸ்ட்லி தேவை. Appreciation is what we seek for. So keep supporting us. like yeah thank you so much. Yeah. thank you and நன்றி வணக்கம். இஷிதா மீடியா வியூவர்ஸ் எல்லாரும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. Aura Natural Pads are complete herbal sanitary pads. These are made up of natural fibers only, and these are chemical free and plastic free. These are the first sanitary pads to receive the USDA BioPreferred certification. It is available only in the US region. So if you want to buy this product, you can visit online stores like Amazon or Walmart, or you can also visit their website www.aurapads.com. மக்களிசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, இஷிதா மீடியா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நன்றி. நன்றி.